மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுகம் என்ற பள்ளியில் சேர்ந்து இந்த வியாதி இல்லாத வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, வியாதியே இல்லாத வாழ்க்கை, பரலோகத்தின் சித்தம் பூமியில் செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை காண உங்கள் கண்களை திறந்து அந்த வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த சுகத்தை கடத்தி தேவனுடைய திட்டம், தேவன் செய்து முடித்தது விருப்பத்தை பூமியிலே நிலைநாட்டுவது மறுபடியும் பிறந்த ஒவ்வொருடைய பிள்ளையின் பாக்கியமாக இருக்கிறது. அந்த பாக்கியத்தில் வாழ அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறபடியால் இந்த சத்தியங்களை அறிந்து வேதம் சொல்லுகிறது, அறிந்து கொண்டவன் புரிந்து கொண்டவன் அதன்படி வாழுவான், அவன் தேவன் உண்டு பண்ணின பரிபூர்ண சுதந்திரத்தில் வாழ்வான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், வேதத்தில் உள்ள ஒன் செகண்ட் இந்த பக்கம் அங்க பாரு, ஒன் செகண்ட். சாரி பிரதர். நாம் ஒவ்வொருவரும் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆனா நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது பூமியிலே அநேகர் நமக்கு தெரிந்தவர்கள், மிகவும் அருமையானவர்கள், நல்ல பரிசுத்தவான்கள் வியாதியோடு வாழ்வதையும் வியாதியில் மரிப்பதையும் பார்க்கிறபடினால எல்லார் இருதயத்திலும் ஒரு கேள்வி எப்பொழுதுமே காணப்படுகிறது. என்ன? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இது நடைமுறை சாத்தியமான சத்தியமாய் இருந்தால் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஏன் வியாதியிலே மரித்தார்கள்? ஏன் தேவன் இவர்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை? ஏன் இந்த குடும்பத்திலே இவர்களுக்கு இப்படி நடந்தது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கும் எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர் பொய் சொல்லுபவர் அல்ல. வியாதியை உனக்கு வர பண்ணேன் என்று சொன்னவர் பொய் சொல்லும் ஒரு தெய்வமும் அல்ல. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் பொய் சொல்லும் ஒரு மனிதன் அல்ல. அவர் பொய்யே சொல்ல முடியாத தேவன். அவர் சொல்லுவதெல்லாம் சத்தியம், சத்தியம், சத்தியம். அவர் சத்தியத்தையே சொல்லுகிற தேவன். சத்தியம் என்று நான் சொல்லும் பொழுது நிஜத்தை விட மேலானது. ஏன்? நிஜம் என்பது ஐம்புலன் உணர்வினால் நாம் பார்க்கிறபடியினால் மனிதனுக்கு அது நிஜமாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தியம் என்பது காண்கிற மண்டலத்தில் அல்ல, காணாத ஆவி மண்டலத்தில் இருப்பதை காண்கிறபடியினாலே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக, சர்வத்தையும் அறிந்தவராக அவர் சொல்லுகிற காரியம் சத்தியமாய் இருக்கிறது. மனிதன் ஐம்புலனால் அறிவது மிகவும் குறுகியது மாத்திரம். அப்படின்னா என்ன சொல்றேன்? இயற்கை மண்டலத்தில் உள்ளதை மாத்திரம் உன் ஐம்புலன் அறிவினால் அறிய முடியும். ஆவி மண்டலத்திலே, தேவ ராஜ்யத்திலே, நம் ஆவியிலே கொடுக்கப்பட்டவைகளை மனிதன் ஐம்புலன் அறிவினால் அறிய முடியாது. நான் தான் போன வாரமே உங்களுக்கு சொன்ன, இந்த 5 அறிவை விட ஒரு 6வது அறிவு மனிதனுக்கு தேவையாயிருக்கிறது. அதை வேதம் வெளிப்பாட்டு அறிவு அல்லது விசுவாசம் என்று சொல்லுகிறது. இந்த வெளிப்பாட்டு அறிவாகிய விசுவாசத்தினால்தான்
ஆவி மண்டலத்தில் தேவ ராஜ்யத்தில் வாழ முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாம் எதிர்பார்க்கிற தேவனுடைய வார்த்தை, நீங்கள் குணம் மானீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? குணம் மானீர்கள் என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய சத்தியம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் காண முடியவில்லை. ஒரு ஏமாற்றம் காணப்படுகிறது. நம்முடைய நடைமுறை வாழ்வில் அது காணப்படாதபடியால் அது தேவனுடைய சத்தியத்தை மாற்றவே முடியாது. தேவன் ஒருவரே சத்தியபரர். எந்த மனுஷனும் பொய்யன். அதை வேதம் தெளிவாக ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுவதை தான் அவர் திரும்பவும் இங்கு பவுலடிகளார் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் ஒருவரே சத்தியபரர். அவர் சொல்லுவது, எப்படி உங்கள் பாவங்களை நான் சுமந்தேனோ அவ்வாறு உங்கள் வியாதிகளையும் நான் சுமந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி உங்கள் பாவங்களை நான் அகற்றினேனோ அவ்வாறு உங்கள் வியாதிகளையும் அகற்றினேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையிலே ஒன்றுமே பழுது இல்லை, குறைவு இல்லை, அதாவது வல்லமை இல்லாமல் இல்லை. சொன்னால் சொன்னபடி செய்கிற வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன் அதை செய்வேன். அப்படிதானே சொல்லுகிறார். இதற்கு மேலாக நீங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் ஒரு காரியத்தை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 25ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தையை நிறைவேறும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை. எவ்வளவு தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். நிறைவேறும். அது தாமதியாது என கலக வீட்டார்கள் உங்கள் நாட்களிலே நான் கலக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன். திரும்பவும் சொல்றாரு பாருங்க, அதை நிறைவேறும் என்று சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கடைசி வசனம் 28 வாங்க. என்ன சொல்றாங்க? ஆகையால் உங்கள் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று இஸ்ரவேல் மக்களோடு சொல்ல அங்க தீர்க்கதரிசி சொல்லுவதை பார்க்கிறோம். என் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தையை நிறைவேற்றுவேன், அது தாமதிப்பதில்லை, சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அதே ஏசாயா 55ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆனதுதான். 10-11 வசனங்களை பாருங்க. அவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், அது எப்படி பலன் கொடுக்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அது பலன் கொடுக்கும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அது அந்த பலனை கொடுக்காமல் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, தேவ வார்த்தையின் வல்லமை குன்றி போகவில்லை. தேவ வார்த்தையில் ஒன்று கூட தரையில் விழாது. தேவ வார்த்தை சொல்லுபவதை நிறைவேற்றும் வல்லமை அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அப்படின்னு என்ன? அந்த சொன்ன காரியங்களுக்கு உயிரையும் அதை வெளிப்படுத்தும் கிரியையும் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் வேத வசனத்தை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கையில்
ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவைகள் ஒருபோதும் தவறுவதில்லை என்று சொல்லுகிறார். இட் will not fail. வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட தவறாது, எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அது நடைபெறாதபடியினாலே, அதாவது அனுபவத்திலே நாம் பார்க்கிற உலக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறாதபடியினாலே தேவனுடைய சத்தியத்தை அது பொய்யாக்க முடியுமா? மனிதனுடைய அனுபவம் அதை பொய்யாக்க முடியுமா? பொய்யாக்கவே முடியாது. ஏனென்றால் அது சத்திய தேவனின் சத்திய வாக்கு. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனின் வாக்கு. உன் வியாதியை சுமந்தேன் என்று சொல்லுவது, வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன் என்று சொல்லுவது, வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது, நகரவாசிகள் வியாதியோடு இருப்பதில்லை என்று சொன்னது, தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னது சத்திய தேவனின் சத்திய வாக்கு. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய அனுபவத்திலே அதை பெற்றுக் கொள்ளாதபடியினாலே அதை சத்தியமாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரச்சனை எல்லாம் எங்குதான் இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் அல்ல, நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலும் அறிந்து கொள்ளுதலும். அறிந்து என்று சொல்லும் பொழுது வெளிப்பாட்டு அறிவை நான் சொல்லுகிறேன். அதுதான் காரணமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. யோசுவா சொல்லுகிறான், நீங்க யோசுவா 21 பார்க்கலாம், 23 பார்க்கலாம், 24 பார்க்கலாம். அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட அவர் தரையிலே விழப்பண்ணவில்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஒருவன் கூட எங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. எல்லா சத்துருக்களையும் நம் கையில் கொடுத்தாரோ நாம அழித்து, கட்டாத வீடு, அப்படித்தானே, நாம் பிரயாசப்படாத அந்நிய ஜனங்களின் பிரயாசங்களின் பலனை நாம் அனுபவிக்கிறோம் அவர் சொன்னபடியே என்று சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறினது. ஆனா 6 லட்சம் பேர் புருஷர்கள் அன்றி ஏத்திலிருந்து கிளம்பினாங்க. ஆனா 2 பேர் தான் இந்த வாக்கு நிறைவேறினதை கண்ணார கண்டார்கள். பாத்தீங்களா? மீதி பெரிய கூட்டம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறார். அதை திரும்பமாக அது என்னாகமம் 13:14 பார்க்கிறோம். அதை எபிரேய ஆக்கியம் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, கடைசி வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அதில் அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ 6 லட்சத்து புருஷர்களிலே 2 தான் போய் வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உண்மையாக நிறைவேறுவதை கண்டார்கள். தேவனுடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய் சொல்லாது. ஆனால் இந்த 2 தவிர்த்து மற்ற 6 லட்சம் பேரும், மோசேயை கூட சேர்த்து சொல்லுகிறேன், ஏன் அவர்கள் அவிசுவாசத்தினாலே. அவிசுவாசத்தினாலே. நீங்க யோசிக்கலாம், மோசேக்கு சொல்றீங்களே பிரதர், நீங்க என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் என்ன சொல்வாரு? நீ என்னை விசுவாசியாதபடியினால் நீ கானானை பார்ப்ப, ஆனா கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டேன் அங்க சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மோசே, ஆரோன் அவர்களையும் சேர்த்துதான் அவர்கள் கானானுக்குள் சொல்லவில்லை என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஏன்? அவர்கள் வாழ்க்கையிலே அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. மோசையை பார்க்கும் பொழுது மகா பெரிய பரிசுத்தவானாக, மகா பெரிய கனம் உள்ளவனாக, மனிதர் புறஜாதிகள் மத்தியிலும் இஸ்ரவேல் மத்தியிலும் பெயர் பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு ஒத்த தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அவன் மூலமாய் செய்த அற்புதங்கள் அவ்வளவு பெரியவைகள் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்த தேசத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? அங்க ஆண்டவர் என்னாகமம் 20 என்ன சொன்னாரு? நீ என்னை விசுவாசியாதபடியினால் உன்னை கண்மலையை பார்த்து பேச சொன்னேன், நீ கண்மலையை அடித்தாய்.
ஆனா ஆண்டவர் அங்க அற்புதத்தை செய்தார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவர் விசுவாசிக்கவில்லை என்று அங்கு சொல்லுகிறார். அவர் விசுவாசியாத ஒரே காரணத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் 6,00,000 புருஷர், இந்த 2 பேரை தவிர, அதைதான் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் வேறே ஆவி உடையவர்கள். என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருக்கிறபடியால் விசுவாசத்தின் ஆவியில் இருந்து பேசினார்கள். நாங்கள் விசுவாசித்தோம், ஆகையால் பேசினோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 116. அதேதான் பவுலடிகளாரும் அதை திரும்பவும் 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுவதை பார்க்கிறோம். அவர்கள் இருதயம் விசுவாச இருதயமாய் இருந்தது. அவர்கள் தேவன் சொன்னதை தங்கள் இருதயத்திலே விசுவாசித்தார்கள். அவர்கள் இருதயத்தில் விசுவாசித்தபடியால் அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவர்கள் வேறே ஆவியுடையவர்கள். அவர்கள் கானானை சுதந்தரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உபாகமம் 1 கடைசி 28, 29 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் அதை சொல்லுவதை நாம் அங்கு பார்க்கலாம் தெளிவாக. ஆனா இவங்களை பத்தி என்ன சொல்றாரு? என் காது கேட்க அவர்கள் சொன்ன பிரகாரம், அவிசுவாச வார்த்தை, மரித்து போகலாம், மரிக்கிறதுக்காக கொண்டு வந்தாரு, இந்த மாதிரி பேசின வார்த்தையின்படி அவர்கள் வனாந்திரத்திலே அதுவரைக்கும். அதனாலதான் அவர்கள் 40 வருடம் அவங்க சாகும் வரைக்கும் கானானுக்குள் செல்ல முடியவில்லை. ஏன்? அவர்கள் அவிசுவாசம் என்று வேதம். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? நமக்கு இருக்க கேள்வி எல்லாம் அதான், ஏன் நடைபெறவில்லை? அங்க லூக்கா 1:45 சொல்லுகிறார், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்போ தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அங்க என்ன நிபந்தனை சொல்லப்படுகிறது? விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொன்னபடியினாலே, அது நிறைவேற்றும் வல்லமை இருக்கிறபடினாலே, அது நிச்சயமாய் நிறைவேறும் வல்லமை உடையதாய் இருக்கிறபடினாலே அது தானாக நிறைவேறாது. தேவன் சொல்லி இருக்கிறார், அது நிறைவேறும் என்று நினைத்தால் அது நிறைவேறாது. ஏன்? நீங்க என்ன சொல்லுகிறார்? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். வேதத்தில் அநேக இடத்தில் அதை சொல்லுவதை பார்க்கிறோம். ரோமர் 1:16 பவுலடிகளார் என்ன சொல்லுகிறாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் பின்பு புறஜால் யாரா இருந்தாலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ரட்சிக்கப்படுவதற்கு. இப்ப நம்ம பார்ப்பது சுகம். ஆகவே நான் அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரட்சிப்பு என்ற சோசே பதத்துல பாவ மன்னிப்பு, பாதுகாப்பு, உயர்த்தப்படுதல், அப்படிதானே, ஆசீர்வதிக்கப்படுதல், சுகமாக்குதல் என்று எல்லாமே அடங்கிய பதம் அந்த கிரேக்க பதம். இங்க நாம் அப்ப என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4-5 சொல்லுவதை பார்க்கிறோம். மத்தேயு 8:17 சொல்லுவதையும் பார்க்கிறோம். அதைதான் 1 பேதுரு 2:24 தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சுவிசேஷம் இது கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம், தேவகுமாரனை பற்றிய சுவிசேஷம். அவர் நமக்கு என்ன செய்தார், ஆகவே நாம் என்ன பெற்றுக் கொண்டோம் என்பதை பற்றிய சுவிசேஷம். யாருக்கு கிரியை செய்யுமா? பலன் உண்டாக்குமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலன். விசுவாசியாதவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரு? கெட்டு போகிறாங்க. அவர்கள் கெட்டு, அதுதான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுவதை பார்க்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ
சுவிசேஷத்தில் தேவ வல்லமை இருக்கிறது. தேவ வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. மரியாளுக்கு அன்னைக்கு தேவ வார்த்தை வந்தது. ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டு விசுவாசித்தபடியால் சொல்லப்பட்டது நிறைவேறினது. வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கலாம். அவர்கள் விசுவாசித்தது அவர்களுக்கு நடந்தது என்று பார்க்கிறோம். விசுவாசியாதபடியினாலே வார்த்தை அவர்களுக்கு, அததான் அந்த 3ஆம் அதிகாரம் 19 இப்படி சொல்லிட்டு அவர் 4ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றார் பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசத்துக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் பாருங்க. ஏனென்றால் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. அது நமக்கும் அறிவிக்கப்பட்டது, அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே. அங்கு விசுவாசம் இல்லாதபடியினாலே சுவிசேஷம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இட் வாஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் டு தம். அவர்களுக்கு உபயோகப்படவில்லை. ஆனால் சுவிசேஷம் சொன்னதை நிறைவேற்றும் வல்லமை அந்த சுவிசேஷத்தில் இருந்தது. ஆனால் அது அவர்களுக்கு பயன்படவில்லை. ஏன்? அங்கு விசுவாசம் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய விருப்பம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் விரும்புவது அது நடைபெறும் என்று கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, பிரதர், நான் சுகத்துல தான் வாழணும்னு. அது கட்டாயம் நடைபெறும். ஏன் அப்ப நடைபெறல? தேவன் விரும்புவதல்ல, தேவன் விசுவாசிப்பதும் அல்ல. தேவன் விசுவாசிப்பது நீங்கள் வியாதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்வீர்கள், நீங்கள் சுகமானீர்கள். ஏன்? தேவ வார்த்தை தான் அவருடைய இருதய விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய வார்த்தை தான் நம்முடைய இருதய விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. நாம் பேசும் வார்த்தை மிக மிக முக்கியம். ஏன்? நாம் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை நம்முடைய வார்த்தை காண்பிக்கிறது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது நம்முடைய இருதயத்தில் இருந்து வருகிற வாயின் வார்த்தை காண்பிக்கிறது. நாம் தான் நம்முடைய வாயின் வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசிகள். அப்போ இந்த இருதய விசுவாசம் வாயிலே காணப்படுகிறது. தேவனுடைய விசுவாசம் தேவ வார்த்தையிலே காணப்படுகிறது. தேவ விசுவாசம் நீங்களும் நானும் சுகமானோம். தேவனுடைய விருப்பம் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படின்னா ரட்சிப்பு, நான் திரும்ப சொல்றேன், எல்லோரும் சுகமாயிருக்க வேண்டும். எல்லாரும் சுகமா இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படல. ஏன்? ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்படல? ஒண்ணு, சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்படல. சொல்லப்பட்டாலும் விசுவாசத்தில் அதை கேட்கல. ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படல. விசுவாசித்தவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட, அதேதான் சுகத்திற்கும். அந்த சுவிசேஷம், சுகத்தின் சுவிசேஷம், சுகத்தின் வார்த்தை சொல்லப்பட்டது. ஒண்ணு கேட்கல, கேட்டத விசுவாசத்தோடு கேட்கலன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா தெரியுது இல்லைங்க, இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டம். அதற்காக பரிகாரமாக கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அப்படித்தானே? ஒரே பலியினாலே என்றென்றுமாய் இது செய்து முடித்தார். அப்போ தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தை இயேசு நிறைவேற்றி விட்டார். இப்பொழுது அது சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. ஏன் ரட்சிக்கப்படவில்லை? விசுவாசித்தவர்கள் மாத்திரம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று
வாயினாலே ஆண்டவர் இரட்சகர் என்று அறிக்கை பண்ணி அவர்கள் புது ஜீவனில் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் இல்லாமல் நாம் புது சிருஷ்டியாகவில்லை. விசுவாசம் இல்லாமல் நாம் நித்திய ஜீவனை பெறவில்லை. விசுவாசம் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாகவில்லை. அப்ப அதே தானே சுகத்திற்கும் தெய்வீக சுகத்தானே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, ஆண்டவர் எனக்கு இந்த விசுவாசத்தை குறித்து போதித்த போது நான் இந்த விசுவாச போதனைக்கு எதிரியாக இருந்தேன். அது தவறான உபதேசம், பிசாசின் உபதேசம், அமெரிக்கர்களாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட பிசாசின் உபதேசம் என்று நானே பிரசங்கித்திருக்கேன். 90வது ஆண்டுகளுக்கு முன்பாக, 1990க்கு முன்பாக. ஏன் நான் இருந்த சபையிலே அவைகள் போதிக்கப்பட்டபடினாலே, அதாவது இந்த அறிக்கையை குறித்து நேர்நிலை அறிக்கையும் என்ன தவறான போதனையும் என்ற ஒரு சின்ன ஹேண்ட்லெட் புக்லெட்டே போட்டு கொடுத்தாங்க. சபை எல்லாருடைய பிரான்ச்சஸுக்கும் கொடுத்திருந்தாங்க. நான் சொல்றேன் அரௌண்ட் 83, 84, 85 அந்த பீரியட்ல. என்கிட்ட இன்னும் அந்த புக்கை எங்கேயோ இருக்குது. நான் வீட்டில் வச்சிருக்கேன் ஷெல்ஃப்ல. அதை இன்னும் பாதுகாத்து கொண்டு வைக்கிற மானுமெண்ட் மாதிரி. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஆண்டவர் என்னை இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு வருவதற்கு அவர் என் மேல் வைத்த கிருபை, அவர் அழைத்த அழைப்பு, நான் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட அவருடைய நோக்கம், இந்த விசுவாசத்தை குறித்து நான் போதிக்க வேண்டும் என்று அவருடைய திட்டம். அப்போ என் கண்களை எப்படி திறந்தார் என்று நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நானும் இந்த குருட்டு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தேன். என்ன விசுவாச போதனை அறியாதபடினால, தேவன் சுகமாக்குகிறவர், தேவன் சிலுவையிலே சுகமாக்கும் பரிகாரத்தை செய்து முடித்தார், இவைகளை எல்லாம் அறிந்திருந்தேன். ஆனா எனக்கு வியாதியில சுகம் இல்லை. அன்று வியாதியில சுகம் இல்லாதபடினால நாளடைவுல ஏன் என்னுடைய விசுவாசம் வேதத்தின் விசுவாசமாய் இல்லை. வேதத்தின் விசுவாசம் என்ன? ஒரு காரியத்தை பெறுவதற்கு முன்பாக பெற்றுக்கொண்டோம். தோமாவுக்கு அப்படித்தானே சொல்றாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறாய் காணாமல். கண்டு விசுவாசிப்பது அங்க என்ன சொல்றாரு? அவிசுவாசமாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். நீங்க சுகமானதை கண்ட பிறகு விசுவாசித்தீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து தோமாவிடம் சொன்னதை பார்த்துதான் சொல்லுவார். என்ன? அவிசுவாசமாயிராமல் ஏன் காண்பதற்கு முன்பாக தேவன் சொன்னால் சொன்னதுதான் அது உண்மை சத்தியம் என காணாமல், அதாவது உணராமல், தரிசிக்காமல் தேவ வார்த்தையை மாத்திரம் சார்ந்து ஏற்றுக்கொள்வது இருதய விசுவாசம், தேவ விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக தேவ வார்த்தை சொல்லுகிறபடியினாலே பெற்று கொண்டோம் என்று விசுவாசிப்பது தேவரக விசுவாசம், இருதய விசுவாசம், வேத விசுவாசம் என்று ஆனா அந்த நாட்களில் அந்த விசுவாசம் எனக்கு இல்லை. எனக்கு இருந்த விசுவாசம் என்னங்க? தோமாவின் விசுவாசம். நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? எனக்கு விசுவாசம் இருக்கு, ஐ எம் a believer, நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன் என்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன். ஆனா என்னுடைய விசுவாசம் என்னவா இருந்தது? அது என் உணர்வுகளை சார்ந்த, ஐம்புலன் அறிவை சார்ந்த விசுவாசமாக இருந்தது. ஐம்புலன் அறிவை சார்ந்த விசுவாசம் எதற்கு உதவும்? இயற்கை மண்டலத்தில் வாழ்வதற்கு உதவும். அதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் கொடுத்தது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஆவி மண்டலத்தில் வாழ்வதற்கு தேவன் ஒரு 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசம் அல்லது தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவு என்று சொல்லுகிறோம். ஒரு காரியத்தை தேவன் அறிகிற விதமாக நாம் அறிவது தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவு. அது தேவ ஆவியானவர்
தேவ வசனத்திலிருந்து நமக்கு தருகிற வெளிப்பாட்டு அறிவு. அந்த அறிவை தான் வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. அப்படி என்ன அர்த்தம்? ஐம்புலன் அறிவினால் இதை அறிய முடியாது. உணர்வுகளினால் தரிசிப்பதனால் அதை அறிய முடியாது. அதை வெளிப்பாட்டு அறிவினால், இந்த 5 அறிவை தாண்டி ஆவியிலிருந்து, நாட் ஃப்ரம் யுவர் சென்சஸ், அப்படிதானே, நம்முடைய உணர்வுகளினால் அல்ல. 5 ஐம்புலன் என்று சொல்லுகிறோம். சென்சஸ் என்ன சொல்றோம்? ஐம்புலன், புலன்களினால் அல்ல, புலனினால் வரும் அறிவல்ல. தொடுவது, பார்ப்பது, கேட்பது, அப்படிதானே, முகர்வது, ருசிப்பது, இந்த அறிவினால் வருவதல்ல. அந்த அறிவினால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு அந்த 5 அறிவை கொடுத்தார். ஆனா நமக்கு இதை விட மேலான ஒரு அறிவு மறுபிறப்பிலே கொடுக்கப்பட்டது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த அறிவு தரப்பட்டபடியினால்தான் ரட்சிக்கப்பட்டும் அல்லது பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய ஜீவனை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாகி புது சிருஷ்டியாக நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள் என்ற ஒரு பாக்கியத்திற்குள் நாம் வந்தோம். இது இந்த அறிவு அல்லது இந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டபடினாலே. ஆனா எனக்கு அந்த அறிவு அப்பொழுது இல்லை. ஆனால் இதை நான் கண்டால்தான் விசுவாசிப்பேன் என்று விசுவாசித்தபடியால் அதை நான் அனுபவிக்க முடியவில்லை. ஆனா அந்த பைல்ஸ் வியாதியில தேவன் எனக்கு இந்த வெளிப்பாடை தரும் பொழுது இருதயத்திலே அந்த உறுதி, ஒரு நிச்சயம் வந்தது. அதற்கு முன்பாக எல்லாம் நான் தேவன் என்னை சுகமாக்குவார் என எதிர்பார்த்தபடியினால, ஹோப், நம்பிக்கை, தமிழ்ல நம்பிக்கைன்னு போடுறாங்க, எதிர்பார்ப்பு, ஹோப் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி ஏற்கனவே சுகமானேன் என்ற ஒரு உறுதி, நிச்சயம், வெளிப்பாடு இல்லாதபடியினால என்றோ நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து காத்து தேவன் கொடுப்பார், தேவன் கொடுப்பார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? குணமானீர்கள். You are already healed. What is God's knowledge? What's God's faith about me? I am already healed. ஆனா என்னுடைய விசுவாசம் என்ன? என்னுடைய அறிவு என்னதாக இருந்தது? நான் இன்னும் சுகமாகவில்லை வியாதியோடு. என் ஐம்புலன் உணர்வு சொல்லுகிறதை, என் சரீரம் சொல்லுகிறதை, சரீர உணர்வுகள், புலன்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு இனிதான் நடக்க போவதாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்பதான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். பக்கத்து வீட்டு பையனுக்கு போய் நான் ஜெபித்து சுகமாக்கிட்டீங்க, எனக்கு ஏன் சுகம் கொடுக்கலன்னு போராடுகிறேன். I was simply fighting with God. இன்னைக்கு எனக்கு சுகம் வேண்டும், நாளைக்கு நான் சர்ஜரிக்கு போக மாட்டேன். இதுதான் என் ஆண்டவரோட சண்டை. நீங்க சுகம் கொடுக்கலன்னா உங்களை விட மாட்டேன். This is the fight I was doing. 1.5 மணி நேரம் கழிச்சு அப்படியே பிளாட்டா பெட்ல போய் படுத்துட்டேன் ஜெபம் பண்ணிட்டு. என்னால அதுக்கு மேல ஜெபம் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். படுக்கையில படுத்து கிடக்கிற ஆவியானவர் மெதுவா என் ஆவியில் இருந்து பேசுகிறார், அந்த எண்ணங்களை தருகிறார். நீ பக்கத்து வீட்டு பையனுக்கு என்ன சொன்ன, இப்ப நீ என்ன சொல்ற, கொஞ்சம் யோசித்து பாருன்னார். அப்ப நான் யோசித்து பார்க்காரு, அப்படியே ரிகர்ஸ் பண்றேன். அவன்கிட்ட சொல்றேன், தம்பி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு நம்முடைய பாவத்தை எப்படி சுமந்தாரோ அவ்வாறே நம்முடைய வியாதியும் சுமந்தான் வேதத்துல சொல்லுது. எங்கெல்லாம் பாவங்கள் நீக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் வியாதி நீக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறாரு. ஏசாயா 53 பாருங்க, சங்கீதம் 103 பாருங்க, 1 பேதுரு 2:24 பாருங்க. இந்த மாதிரி வேதத்துல பாவம் மன்னிக்கப்பட்ட பொழுதெல்லாம் வியாதி நீக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டதை மாத்திரம் ஒரு கண்ணால பார்க்கல, ஆனா வேத வசனத்தை சார்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா சுகம்னு வரும்போது பார்த்தா தான் விசுவாசிப்போன்னு சொல்றோமே, இது நியாயமா தம்பி அப்படின்னு கேட்டேன். அவன் அண்ணன், இல்ல, நம்ம அதையும் இப்படிதான் விசுவாசிக்கணும். எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டதை காணலையோ வேத வசனத்தை சார்ந்து விசுவாசம் சொன்னான். அப்ப நம்ம 2 பேரும் இதுல ஒருமனப்படுறோம், நம்ம ஜெபிப்போம்.
ஒருமனத்தின் ஜெபம் நமக்கு தெரியும். வேதம் என்ன சொல்லு, இருவர் ஒருமனப்பட்டால் அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஜெபித்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில அவன் சுகமானது அவங்க அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி வந்து எனக்கு சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்பதான் நான் போராடுறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் என்ன சொன்ன ரிகர்ஸ் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு திரும்ப தோணுது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, என்ன சுகமாக்கலைன்னா உங்களை விடமாட்டேன். நான் உம்முடைய பிள்ளை. அப்ப எனக்கு இருந்தா அவன் அறியாமலாம் நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்யறேன்னு என் கிரியே கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்கிறேன். கிருபை பெற்ற வெளிப்பாடு இல்லாதனால. ஆனா அந்த பையன் பாருங்க, சொன்ன வார்த்தையை அப்படியே இதயத்துல விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால் அவன் சுகம் பெற்றுக்கொண்டான். எனக்கு அந்த விசுவாசம் வராதபடினா எப்படி விசுவாசம் வரலன்னு சொல்றீங்க? என் வாயின் வார்த்தையே காமிக்குதுல்ல. என்ன நீங்க சுகமாக்கலன்னா உங்களை விடமாட்டேன். நீங்க என்ன சுகமாக்கியே ஆகணும். நான் உம்முடைய பிள்ளை. யூ ஹேவ் டு ஹீல் மீ. ஐ வில் நாட் லீவ் யூ டாடின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? என் விசுவாசம் எல்லாம் நான் ஒண்ணு வியாதியோடு இருக்கிறேன். அப்ப என் விசுவாசத்தின்படிதான் ஆகும். வேதத்தின் மாறாத பிரமாணம் என்ன? ஆவி மண்டலத்தின் பிரமாணம் என்ன? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. தேவனுடைய விசுவாசம் நான் சுகமானேன். தேவனுடைய விசுவாசத்தின்படி ஆகும் என்று வேதம் சொல்லல. அப்படிதானே? உன் விசுவாசத்தின்படி. அந்த நூற்றுக்கு அதிபதி கிட்ட என்ன சொல்றார் மத்தேயு 8ல? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. அப்படிதானே? 8:22 அதை சொல்லுவதை பார்க்கிறோம். அதே இங்க 9:29க்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. அந்த 2 குருடர்கள்ல நீங்க விசுவாசித்தபடி உங்களை என்னால் உங்களை சுகமா பார்வையளிக்கணும் ஆமாண்டவரே நீங்க பார்வையளிக்கணும் விசுவாசிக்கிறோம் நாங்க. நீங்க விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அப்போ தேவனுடைய சித்தம் அவங்களுக்கு பார்வை கொடுப்பதுதான். ஆனா அந்த பார்வை அவர்கள் எப்படி பெற்றாங்க? விசுவாசத்தினாலதான் பெற்றாங்க. இயேசுவிடத்துல வல்லமை இல்லையா? வல்லமை இருந்தது. விசுவாசத்தினாலதான் பெற்றாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மார்க் 6ஆம் அதிகாரத்துல நாசரேத்து ஊர்ல he could not do any miracles because of their unbelief. அங்க அவரால் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. அதனாலதான் அவிசுவாசத்தின் நிமித்தம் என்று பாருங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்லிடுறோம்? தேவன் நினைச்சா செய்யலாம் பிரதர். தேவன் நினைத்தா செஞ்சிருவார் பிரதர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது பிரதர். அவர் செய்ய நினைத்ததை தடை செய்பவன் யார்? உலகத்துல ஒரு சக்தியும் இல்லைன்றோம். யாராலையும் முடியாதுங்க. நாம் தான் தடை செய்கிறோம். எதனால? நம்முடைய அவிசுவாசத்தினால. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன். அப்படித்தானே சொல்றாரு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்க. அது அப்படி சொல்லுகிறார். அப்போ ஏன் அப்படி சொல்றாரு? தேவனால் தான் எல்லாம் செய்ய முடியுமே. வேதம் முழுவதுமாக பாருங்க. சுவிசேஷம் முழுவதுமாக பாருங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்வது நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள் இங்க சொல்றாரா? 2 குருடர்கிட்ட அங்க பர்த்தலேமி குருடன் லூக்கா 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள்னு சொல்றாரா? அந்த 17ஆம் அதிகாரத்துல பாருங்க 19ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்றாரு? அந்த 10 குஷ்ரோகில ஒருத்தன் திரும்பி வரான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தபடி நீ குணமானாய் ரட்சிக்கப்பட்டாய். அதுதான் சொல்றாரு. எல்லாமே உன் விசுவாசத்தின்படி நீ விசுவாசித்தபடி என்றுதான் சொல்லுகிறார். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இன்சிடென்ட்லி என்ன சொல்றாரு? மார்க் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, அப்படிதானே? நீ விசுவாசித்தபடி உன் விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டாய். ஏன் வல்லமைன்னு அவர் சொல்லல. அவருடைய வல்லமை எப்பொழுதுமே அவர்கிட்ட இருந்தது. அதே நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 19ஆம் வசனம் சொல்றாரு, அவ சுகமாக்கும் வல்லமை அவரிடந்து புறப்பட்டது என்ன சொல்றாரு. ஆனா அந்த ஒரே ஒரு திமிருகாதக்காரன் தாங்க சுகமாகறான். பெரிய பெரிய ரிலீஜியஸ் லீடர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பீப்புள், பெரிய பாஸ்டர்மார்கள் அப்படிதானே அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தங்க கூட சுகம் பெறல. ஏன்? விசுவாசம் இல்ல. அங்க அந்த விசுவாசம் உள்ள ஒருத்தன் தான் சுகத்தை பெற்றான். அந்த நாசரேத்தூர்ல லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அவங்க ஊர்காரங்க வந்து கேட்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்பீங்க, கப்பர்நகூம்ல செய்த அற்புதத்தை இங்கேயும் செய்யும் சொல்றீங்க. ஏன்? அவங்க மனதை அவர் ரீட் பண்ணிட்டு சொல்றாரு. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், ஏன் அவங்க சொந்த ஊர்ல
அவருக்கு அங்க மரியாதை இல்ல, கனம் இல்ல. இவன் தச்சன் மகன் அல்லவான்னு நினைக்கிறாங்க. அவங்க விசுவாசம் என்ன? இவரால குணமாக்க முடியாது. இவர் தச்சன் மகன். என்னமோ அங்க சொல்றாங்க. அந்த கதை அடிக்கிறாங்க. அந்த நியூஸ்லாம் வருது. எல்லாம் சும்மாயா அப்படின்ற மாரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றாரு, அவங்க இடறல் அடைந்தார்கள் தச்சன் மகன் என்று. சொந்த ஊரிலே கனவீனப்படுத்தப்படுகிறான் என்று அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. எலியாவ போஷிக்க ஐயா ஒரு யூதன் கூட இல்லையா? ஏன்? அவங்க எவனும் விசுவாசிக்கல அன்னைக்கு இருந்தவனு. அங்க அத ஆண்டவர் ஒரு விதவையை போஷிக்க கட்டளையிட்டார். எங்க? எங்க? அதை யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இல்ல, சாரிபாத் விதவைக்கு அவர் போதிக்க கட்டளையிடுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. ஏன்? அவ ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கிறார். சாக போறா. ஆண்டவர் சொன்னனால, திருப்பியும் அதை தீர்க்கதரிசி சொன்னனால, முதலாவது ஒண்ணுதான் இருக்கு. அதை செய்து அவருக்கு முன்னால கொண்டாடுறார். அவ அந்த விசுவாசிக்கிற இருதயத்தினாலதான் அப்படின்றத அவங்க சொல்லி காண்பிக்கிறாரு. அதைதான் திருப்பி எலிசா காலத்துல நாகமான் ஒருத்தன் தான்பா. அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இன்னொரு விதத்துல இதை சொல்லணும்னா, இவங்க விசுவாசியாமல் இருப்பதற்கு இவங்க நியாயப்பிரமாணமே இவங்களுக்கு தடையா இருந்தது. ஏன்? இந்த நியாயப்பிரமாணம் ஒருத்தரையும் பூரணமாக்காது. ஒருத்தருக்கும் குற்றமில்லை என்ற மனசாட்சி தராது. அதனால ஒருத்தருக்கும் விசுவாசம் கிரியை செய்யாது. அங்க பாருங்க, புதிய ஏற்பாடுல கூட அந்த 100க்கு அதிபதி புறஜாதியான், ரோமன். அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. அதனால அவனுக்கு தடை இல்லை. அங்க கானானிய ஸ்திரீ பாருங்க, மத்தேயு 15 வரும்போது புறஜாதி. 2 பேரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? விசுவாசம் பெரிது. அந்த கானானிய ஸ்திரியை பத்தி அந்த 14 சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது. யார் விரும்பினபடி? ஆண்டவர் விரும்பினபடியா? ஆண்டவர் எல்லாரும் தான் சுகமானு விரும்புறாரு. எல்லாரும் தான் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறாரு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் நினைக்கிறார், ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறார், ஆண்டவர் அதை செய்து முடித்தார், ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார், விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார், விசுவாசம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறாது. ஏன்? அது நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. அததான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும், விசுவாசிப்பவர்களுக்கு பலன் தேடுபவன் விசுவாசிப்பவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ பலன் நமக்கு உண்டு, நான் விசுவாசித்தபடி எனக்கு ஆனது என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசம் வைத்தாதான் அவருக்கு பிரியம். வேதாதான் சொல்றார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. 2 நாளாம் 15:9 நம்ம வாசிக்கிறது. அப்ப என்ன? அந்த விசுவாச இருதயம் உள்ளவர்களுக்கு காலபியோல யோசுவா அப்படி சொல்றார், உத்தம இருதயம் என்று தானே சொல்கிறார். விசுவாசம் உள்ள இருதயம். அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறார். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம உலகத்துல எவ்வளவு நல்லவர்களாக யோக்கியமாக வாழ்ந்தவர்கள் என்பதை பார்த்து அவர் சுகம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவம் எல்லாருக்கும் கொடுக்கிறார். நான் கொடுக்க மாட்டான்னு சொல்ல வரல. எதையாவது பெறலாம் என்றுதான் கொடுப்பார் என்று சொல்லல. எதையாவது பெறலாம் என்று நினையாது இருக்க கடவென்றார். ஏன்? அவர் கொடுத்ததை பெறுவதுதான் விசுவாசம். நாங்க இன்னைக்கு என்ன ஜெபம் பண்றேன்? கொடுங்க ஆண்டவரே ஜெபம் பண்றது. அது என்ன? அவிசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நான் சுகமானேன் என்று அந்த வெளிப்பாடு வந்ததும் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என்ன சுகமா. எப்போ? என் சரீரத்துல அந்த பைல்ஸ் உடைய வியாதியின் அறிகுறி எல்லாமே இருக்குது.
ஆனா இருதயத்துல ஒரு உறுதி நிச்சயம். ஆவியானவர் அந்த வெளிப்பாட்டு அறிவை தருகிறார். அததானே விசுவாசம்ன்றோம். தேவனுடைய அறிவை தேவன் எப்படி பார்க்கிறாரோ, தேவன் எப்படி என்னை அறிந்திருக்கிறாரோ அப்படியே நானும் அறிந்து கொள்ளுகிறேன். தேவனுடைய அறிவை அப்படியே பெற்றுக்கொள்ள. தேவனுடைய அறிவு என்ன? நான் சுகமானவன். என் ஐம்புலன் சரீரம் சொல்லுவது, ஐயோ வேதனை, ரத்தம் போகுது, வேதனை இருக்கு, இத சர்ஜரி பண்ணாதான் சரியாக முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு, மருந்து மாத்திர முடியாதுன்ட்டாரு. ஆனா இந்த தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவு வரும் பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், சமாதானம், உறுதி, நிச்சயம் இருதயத்தில் வந்தபடினால அந்த சந்தோஷத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து பாடுகிறார். அப்போ திரும்பவும் இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, நீ சுகமாகிட்டனா ஏன்டா படுத்திருக்கன்னு. ஆமா, நான் தான் யோசித்து பார்த்தேன். சுகமாகிட்டேன்னு சொல்லிட்டு படுத்திருந்தா அப்ப நான் ஒன்னும் விசுவாசிக்கலன்னு தானே அர்த்தம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு உடனே கிளம்பி ட்ரெஸ் பண்ணி லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஆபீஸ்ல போயிட்டு சர்ஜனுக்கு போன் பண்ணி சர்ஜரியும் கேன்சல் பண்ண. எப்ப பண்ணுன? எப்ப செய்த? இருதயத்துல ஒரு உறுதி, நிச்சயம், என்ன வெளிப்பாட்டு அறிவு, எந்தவித சந்தேகமே இல்ல, பயமே இல்ல, கலக்கமே இல்ல, ஆங்ஸைட்டியே இல்ல. இப்படி நடக்குமா நடக்காதா, ஒருவேளை இது பிரம்மையா, ஏன் அப்படிதான் அந்த டாக்டர் சொல்றாரு. டாக்டருக்கு போன் பண்ணி சொல்றேன், அவரும் கிறிஸ்டியன் தான், டாக்டர் மேன்லி. அவர்கிட்ட சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, ரவி சந்தர் சிங், இதெல்லாம் ஒரு பிரம்ம மாதிரி இருக்கு, இந்த பாஸ்ட் மாருங்க பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க, அப்படியே சொல்றாரு என்கிட்ட. ஒரு 2-3 நாளைக்கு நீங்க சுகமான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஆகிற கதை இல்லை, உங்க கேஸ் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, நான் சொல்றேன், நீங்க சர்ஜரி தான், ஒண்ணு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா எப்பனாலும் வாங்க, உங்க சாய்ஸ் அது, நான் சொல்றது அதுதான் அப்படின்ட்டாரு. ஆனா ஏன் இருதயத்தில் என்ன, அது பிரம்மை அல்ல, இட் இஸ் நாட் a fantasy, it's a fact, it's a truth. whose fact? God's fact. மனிதனுடைய நிஜம் அல்ல, தேவனுடைய நிஜம், தேவனுடைய ரியாலிட்டி. அது என்னுடைய ரியாலிட்டியாக ஆவியானவர் வசனத்தில் வெளிச்சம் தரும் பொழுது வந்தபடினாலே அந்த உறுதி, நிச்சயம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அப்போ வந்தது. அதனாலதான் தைரியமாக நான் அவைகளை செய்கிறேன். அது வராத வரைக்கும் நீங்க டாக்டர்கிட்ட போக மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன், சர்ஜரி பண்ண மாட்டேன், வேதம் என்ன சொல்லுது? துணிகரம் என்று சொல்லுகிறது. துணிகரம் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது இருதயத்தில் வருகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, 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 நிச்சயம், சந்தேகமே இல்லாத உறுதி, 100% ஷுவர். ஐ நோ, ஐ நோ, ஐ நோ, ஐ அம் ஹீல். அந்த உறுதி, அது காணப்படாதவைகளின் நிச்சயம். அது வரும் பொழுதுதான் நாம் இவ்வாறெல்லாம் செய்யணும். அது இல்லாம நம்ம செஞ்சோம்னா, அததான் வேதம் என்ன சொல்றது? துணிகரம். presumption. Presumption is not faith. Hope is not faith. Faith is always the revelation and assurance. The conviction in the heart, not in the senses, not in your brain. It is in your spirit. ஆவியிலே நன்றாக அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை சொல்லுறேன். அந்த வாரம் அவுட்ரீச் போகும்போது பாஸ்டோட போய் சாட்சி சொல்ல அவர் கூப்பிடுறாரு அன்னைக்குன்னு பார்த்து நான் என் சாட்சியோட இதையும் சேர்த்து சொல்லுகிறேன். எப்பங்க சொல்றேன்? என் சரீரத்துல அறிகுறி எல்லாமே இருக்குது. நான் காண்பதெல்லாம் வியாதியின் அறிகுறிகள். என் ஐம்புலன் அறிவில் நான் உணர்வதெல்லாம் வியாதியின் அறிகுறிகள். ஆனா இருதயத்துல ஒரு வெளிப்பாடு வந்ததே, அததான விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசம் இருதய நிறைவினால் வாய் பேசுகிறது, சுகமானேன் என்று. அப்படிதானே? நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நான் விசுவாசித்தது எனக்கு நடந்தபடினால் பேசினேன் அல்ல, நான் நடப்பதற்கு முன்பாக அந்த விசுவாசம், உறுதி, நிச்சயம், வெளிப்பாட்டு அறிவு, அந்த கன்விக்ஷன், அந்த அஷூரன்ஸ், அந்த ஷூர்னஸ் வந்தபடினால்தான் பேசினேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசத்தின்படி என்னாச்சு?
அந்த வியாதி போன இடமே தெரியல. நோ சர்ஜரி, நோ மெடிகேஷன். எதற்கு இதை நான் சொல்ல வருகிறேன்? தேவனுடைய வல்லமை எப்பொழுதுமே இருந்தது. ஆனா பல ஆண்டுகளாக அந்த வியாதியில நான் கஷ்டப்படுறேன், சுகத்தை பெறல. வேதத்தை நான் வாசிக்கிறவன் மணிக்கணக்கா மினிமம் காலையில 3 மணி நேரம் 3 to 6 ஜெபிப்போம். திரும்ப ஆபீஸ் முடிஞ்சது ராத்திரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாயங்காலம் ஜெபிப்பேன். அது என்னுடைய பர்சனல் ஹேபிட்டா இருந்தது. சனி ஞாயிறு லீவ் வந்தா பாஸ்டரோட சேர்ந்து போய் ஒரு இடத்துல நாள் முழுக்க ஜெபிப்போம், உபவாசம் பண்ணி. அவ்வளவு செய்யறவனுக்கு சுகம் வரல, சுகம் வரல. இப்போ 3 மணி நேரம் ஜெபிக்கல, உபவாசம் பண்ணல, ஒரு நிமிஷம் ஆவியானவர் என் இருதயத்திலே என் வெளிச்சம் கொடுத்தார். அவருடைய சத்தத்தை கேட்டேன். not audible voice, inner voice, silent voice in my spirit. தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் என்ன பேசுகிறார், பிசாசு என்ன பேசுது, உங்க சரீரம் என்ன பேசுது, எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வெளிப்பாட்டு அறிவை தான் நான் விசுவாசம். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன சுகமாக்குவதுதான். ஆண்டவருடைய சித்தம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை குணமாக்குவதுதான், எல்லாரையும் குணமாக்குவதுதான். ஆனா அந்த கூட்டத்துல அவ ஒருத்தி தான் சுகம் பெற்றார். அப்ப என்ன? உன் விசுவாசம். அப்போ தேவனுடைய விருப்பம் கட்டாய நிறைவேறும். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. என்ன நடக்குமோ அது நடக்கும் சொல்லுவதெல்லாம் தவறான உபதேசம். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனா நீங்களும் நானும் அவிசுவாசத்தினாலே நாசரேத் ஊரார் போல தடை செய்ய முடியும். He could not do a miracle there. அவரால் அங்கு ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை. அவருடைய கையை கட்டி போட்டது அந்த ஜனங்களின் அவிசுவாசம். அவரில் வல்லமை இருந்தது. அதேதான் லூக்கா 5 சொல்றாரு. அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டது, சுகமாக்கும் வல்லமை. அந்த திமிர்வாதக்காரன் அவருடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடுறாங்க. அந்த விசுவாசத்தை கண்டு அப்படியே. அப்போ அந்த விசுவாசம், மத்தேயு 9 எடுத்து படித்து பாருங்க. அந்த விசுவாசம் லூக்கா 5 அதுதானே சொல்றாரு. அந்த விசுவாசம் ஆண்டவருடைய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இன்றும் அந்த வார்த்தை சுகமாக்கும் வார்த்தை. சுவிசேஷத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் தான் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்படுவது போல விசுவாசிப்பவன் தான் சுகத்தை பெறுவான். ஏன் இது சொல்ல வருகிறேன்? தேவனுடைய ராஜ்யம் விசுவாசம் என்னும் பிரமாணத்தால் செயல்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் விசுவாசம் என்னும் சட்டத்தால் செயல்படுகிறது. இயற்கை ராஜ்யம் புவியீர்ப்பு பிரமாணம் என்ற பிரமாணத்தால் செயல்படுகிறது. அப்படித்தானே சொல்றோம். அநேக பிரமாணங்கள் இருக்கிறது. மின்சாரம் என்பது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணங்களால இயற்கை ராஜ்யம் செயல்படுகிறது. தேவர் ராஜ்யத்திலும் அநேக பிரமாணங்கள் இருக்கிறது. அவைகள் பிரதானமானவை என்ன? விசுவாச பிரமாணம். ரோமர் 3:27 சொல்றாரு. அது என்னவா? 3:27 எடுங்க. நான் அதை திரும்ப அதை எடுத்து நான் உங்களுக்கு வாசித்தர்றேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நேரம் முடிய போகிறது. நான் அதுக்குள்ள உங்களுக்கு இதை நான் சொல்லிடுறேன். ரோமர் 3:27 அது வரும். எடுங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த சட்டத்தினால்? பை விச் லா? எந்த பிரமாணத்தினாலே? கிரியை பிரமாணத்தினாலா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலா? ஐயா, ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா எந்த பிரமாணம் கிரியை செய்கிறது? உன் கிரியைக்கு ஏற்ற பலன் இருக்கும் என்ற கிரியை பிரமாணம் அல்ல. அப்படிதானே? நோ பெயின் நோ கெயின் உலகத்துல சொல்றாங்களே, அந்த உலக பிரமாணமும் அல்ல. இது என்ன பிரமாணமா? விசுவாசம் என்னும் பிரமாணம். நீங்க எல்லாமே ஆண்டவர் கொடுத்தத பெற்றுக்கொள்வது இந்த விசுவாசம். அப்படின்னா என்ன? இட் இஸ் நாட் யுவர் எஃபர்ட், கிருபை. அத விசுவாசத்தினால நீ பெறுகிறாய்.
அது ரோமர் 4:16 தெளிவாய் சொல்லுவார். அது கிருபையானால் நீ விசுவாசத்தில் பெறுவது நிச்சயமாயிருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு, மேன்மை பாராட்டல் இல்ல. Because the law of faith is operating. We receive everything in this life all because of we are operating in this law. இந்த சட்டத்தை நாம் கிரியை செய்ய வைக்கிறபடியினால், அப்படின்னா என்ன? இந்த விசுவாசத்தில் வாழ்கிறபடியினால் எல்லாவற்றையும் பெறுகிறோம். மேன்மை எல்லாம் அவருக்கு போகிறது, எனக்கு மேன்மை இல்லை. அததான் அங்க 27 சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 30ஆம் வசனத்துல, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும். அட யாரா இருந்தாலும் இந்த பிரமாணம் தான், இந்த பிரமாணத்தின்படி செயல்பட்டால்தான் என்னவாங்க, என்ன சொல்ற பாருங்க, நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று சொல்கிறார். நம்முடைய டாபிக் என்ன? சுகமாக்குகிறார். நீ விருத்த சேதனம் உள்ளவன் யூதன், யூதன் அல்ல, புறஜாதியின் கணக்கு கிடையாது. நீ புறஜாதியாயிருந்தாலும் நீ யூதனாயிருந்தாலும் இந்த விசுவாச பிரமாணத்தை இயக்கிதான் நீ சுகமாக்கின சுகத்தை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய், நீதியை பெற்றுக் கொள்ளுகிறாய் என்று சொல்கிறார். அதே தானே 21 சொல்றாரு. அங்க 21ஆம் வசனங்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டது. அதேதான் இப்பொழுதும் உங்க கிரியையே இல்லாம, அப்படிதானே, நீங்க எதுவுமே செய்யாம, நீங்க யோகியனா வாழாம, நீங்க புண்ணியங்கள் எதுவுமே செய்யாம, உங்க மூதாதையாருடைய புண்ணியம் எதுவுமே இல்லாம தேவன் உங்களை சுகமாக்குகிறார் என்ற நற்செய்தி சுவிசேஷம் என்னது? அவர் சாபமாகி நம்மை ஆசீர்வாதமா, சாபத்தின் பட்டியலில் வியாதி இருக்கு, அதுல இருந்து நீக்கி நம்மை சுகமாக்கினார், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான்னு சொல்லுது. இது சுவிசேஷம் சொல்லுவது. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இதை குறித்து சாட்சி சொன்னது. எதை? சுவிசேஷத்தை குறித்து. முந்தின வசனம் அதானே சொல்றாரு, சுவிசேஷத்தினாலது வெளியாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்ப அங்க பாருங்க, அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 22ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். நான் இங்க தேவ நீதி சொல்ல வரல, அது ஏற்கனவே நம்ம எல்லாருமே சுகம், சுகம் விசுவாசத்தினால மாத்திரம்தான் சுகம். விசுவாசத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையில அது பலிக்கும். இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். தேவன் விரும்புகிறபடினால, தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினால, தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடினால, அவர் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறபடினால, அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறாது என்று சொல்லுகிறபடினால அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்ன்ற நிச்சயம் கிடையாதுங்க. ஏன் நிறைவேறல? விசுவாசிக்கல. விசுவாசிக்கிறவளுக்கு தான் பலிக்கும், விசுவாசிக்கிறவளுக்கு தான் பலிக்கும். நான் அழுத்தமா சொல்றேன், யாருக்கு பலிக்கும்? தேவன் உண்டு பண்ணினதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் தமது ஆவினால் யாருக்கு வெளிப்படுத்தினாரோ அவர்களுக்குத்தான் பலிக்கும். அப்படின்னா என்ன? யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் உண்டு பண்ணினதை காண முடியும். விசுவாசம் என்னங்க? காணாத மண்டலத்தில், ஆவி மண்டலத்தில் தேவன் எனக்கு கொடுத்ததை காண்கிற கண்கள் தான் விசுவாசம். அதான் 6வது புலன் என்று நான் சொன்னேன். காணாதவைகளை காண்கிற கண்கள், வேதவசனம் சொல்லுகிறதை காண்கிற கண்கள், தேவன் பார்க்கிற விதமாக பார்க்கிற கண்கள், தேவன் ஒரு காரியத்தை நிதானிப்பது போல நிதானிக்கிற கண்கள், அதுதான் விசுவாச கண்கள். அந்த விசுவாச கண்கள் திறக்கப்பட்டவன் வேத வசனத்தை என்ன சொல்றார் பாருங்க, உங்கள் கண்களுக்கு முன்பாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக தற்சொரூபமாக வெளிப்படுத்தப்பட்டாரே, அப்படிதானே, பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டாரே. அந்த வெளிப்பாடை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் விசுவாசம் என்று. அந்த வெளிப்பாடு பிரத்யட்சமாய் உம்முடைய வசனம் என்ன பண்ணுவான்? வெளிச்சம் தந்து, அப்படிதானே, பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை அப்படின்னா என்ன?
அதை அறியலன்னா பேத, அதுதான் ஃபூல்ன்றாருங்க, முட்டாள்களே என்றார். அத ஏன் அந்த கண்கள் இல்ல, இப்ப அறிஞ்சிட்டனா அது என்னை ஞானி ஆக்குகிறது. ஏன் அந்த விசுவாசத்துல தேவன் உண்டு பண்ணின சகல பரிபூர்ண சுகத்தில் நான் வாழ்கிறேன். அப்போ தேவையெல்லாம் எதுதான்? தேவன் விரும்புகிறபடினால் ஆவதில்ல, தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால் அது நடப்பதும் அல்ல, தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினால் அவர் செய்து முடித்தபடினால் அவர் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறபடினால் அது நடப்பதல்ல. அது நடக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. அதுதான் என்ன பேரு? விசுவாசம். இந்த விசுவாசத்தினால் மாத்திரம் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னு என்ன? சுகத்தில் வாழ்வான், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வான் என்று வேதத்துல 4 இடத்துல சொல்றாரு. நேரமானபடினால இதற்கு மேல நான் தொடர இஷ்டப்படல. ஆனா ஒண்ணு மாத்திரம் நல்ல இருதயத்தில் ஆழமா இருக்கணும். தேவனை ஒரு நாளும் ஏன் என்று கேள்வி கேட்க இடமே இல்லை. தேவனுடைய திட்டம் எல்லோரும் சுகமாய் வாழ வேண்டும். அதற்காக செய்து அவர் கொடுத்து விட்டார். இப்ப நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை விசுவாசித்து பெற்று வாழ வேண்டும். அது ஒண்ணுதான். அது நல்ல இதயத்தில் ஆழமா வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தினால் மாத்திரம்தான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான் கேக்குறாங்க. அவர் இரக்கம் உள்ளவர் தான். ஏங்க இந்த ஆளை காப்பாற்ற கூடாதா? எவ்வளவு நல்ல மனுஷன், அந்த குடும்பத்துல போய் இப்படி நடந்தது, இந்த வயதுல இப்படி நடந்தது, எப்படி தேவன் இதெல்லாம் விட்டாருன்றாங்க. ஆண்டவர் உடலங்க, ஆண்டவர் விடல. தேவன் அவர் இயக்கின பிரமாணத்திற்கு மீறி, அவருடைய பிரமாணம் விசுவாச பிரமாணம், ஆவி மண்டலத்தின் பிரமாணம், அது அவரால் உண்டாக்கப்பட்டது. அதற்கு மீறி அவர் செயல்பட முடியாது. அவரும் அந்த பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். இந்த பூமியிலே மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு அவர் கட்டுப்பட்டவராக இருக்கிறார். இதை பூமி மனிதனுக்கு கொடுத்து விட்டார். அவர் பிரமாணத்தை மீறுகிறவர் அல்ல. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க விரும்புகிறபடினால, நீங்க திட்டம் பண்ணி அது உங்களுடைய சித்தமா இருக்கிறபடினால, நீர் அதை எங்களுக்கு கொடுத்தேன் என்று வாக்கு பண்ணினபடினால அது எங்க வாழ்க்கையில நிறைவேறாது. ஆனா அதை நாங்க விசுவாசிக்க வேண்டும். அது விசுவாசத்தினால்தான் நாங்கள் அதை நீங்க கொடுத்ததை பெற்று அனுபவிக்க முடியும், உம்முடைய விருப்பத்தை அனுபவிக்க முடியும் என்று எங்களோடு தெளிவாக பேசினீங்க ஆண்டவரே. நாங்க இந்த தவறான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு விசுவாசத்தினாலே சுகமாய் வாழ்வோம் என்ற அந்த சத்தியத்தை காண்கிற கண்களையும், கேட்கிற காதுகளையும், உணர்கிற இருதயத்தையும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.